வணக்கம். நம்மளோட வாழ்க்கையில நம்ம எல்லாருமே ஜோதிடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை பத்தி கேள்விப்பட்டிருப்போம். இந்த ஜோதிடமா நம்ம எல்லாருமே நம்புவோமான்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஆனா இன்னைக்கான நிகழ்ச்சியில இந்த ஜோதிடத்தை நான் ப்ரூஃப் பண்ணி காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்சன் வந்திருக்காங்க. இவங்கள்ட்ட உங்ககிட்ட இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை உங்க சார்பா நான் கேட்க போறேன். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் சொல்லுங்க, ஜோதிடம்னா என்ன? அதுக்கு முன்னாடி உங்களை பத்தின இன்ட்ரோடக்ஷன் மட்டும் சொல்லிடுங்க சார். நல்ல டாபிக் சார். ஜோதிடங்கிறது எல்லாரும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். பிஃபோர் கோயிங் டு தட், நான் அருண் பிரசாத், இன்ஜினியரிங் கிராஜுவேட். பேசிக்காக இந்த ஜோதிடம் அண்டு ரிசர்ச்சில் ஆல்மோஸ்ட் ஒரு 10 வருஷத்துக்கு மேலே நான் இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் மதுரை பராசர மையத்தில் என்னுடைய ஆசான்கள் திரு மோதிலால், திரு ராஜன் அவங்கக்கிட்ட படிச்சிருக்கேன். முறையாக வாக்கிய கணிதத்தில் ஜோதிடங்கள் படிச்சிருக்கேன். நிறைய கேள்விகள் எனக்கும் உண்டு. அந்த கேள்விகள் உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். எனக்கு என்ன தெரியுமோ என்னுடைய குருமார்களுடைய ஆசிகளோட நான் இதை உங்களுக்கு இன்னைக்கு இங்கே விளக்க வந்திருக்கேன். ரொம்ப தேங்க்யூ சார். சொல்லுங்கள், ஜோதிடம்னா என்ன சார்? அது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அது நிறைய டவுட் இருக்குது. அது ஒன் பை ஒன்னாக நம்ம பேச போகிறோம். ஸ்டார்டிங்கில் ஜோதிடம்னா என்ன, அது நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதை ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி பார்க்குறாங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். சார், ஜோதிடம்னா சிம்பிள் டேர்மில் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை டைம் டேபிள்னு நம்ம சொல்லலாம் சார். நம்ம ப்ரூஃப் இல்லாத, நம்ம கண்ணுக்கு புலப்படாத, இல்லை நம்ம உணர முடியாத எந்த விஷயத்தையுமே நீங்கள் பிளாங்காக நம்ப தேவையில்லை. ஸோ ஜோதிடங்கிறது என்ன, நத்திங் பட் டைம் டேபிள். இதை உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, ஒரு 1000 வருடங்களுக்கு மேலாகவே டெய்லி நோட்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க நம்ம முன்னோர்கள், பெரியவங்க. கரெக்டாக 5:50க்கு தான் சூரியன் உதிக்குது, இந்த நேரத்தில் மறையுது, இந்த நேரத்தில் தான் பௌர்ணமி, இந்த நேரத்தில் அமாவாசை அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட்டாக ஒரு 1000 வருஷத்துக்கு மேலாகவே பூமியுடைய மேல் பரப்புக்கு மேலே இருந்தவங்க நேரடியாக பார்த்து நோட்ஸ் எழுதி வச்சது தான் ஜோதிடம் சார். பரிணாம வளர்ச்சி எப்படி அடைஞ்சிச்சோ அதே மாதிரி ஜோதிடத்துக்கும் ஒரு பரிணாமம் உண்டு. அப்போது டே ஆன் டே ரிசர்ச் போக 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 எந்தெந்த கிரகங்கள், கோள்கள் நம்ம மனுஷ உயிர்கள் மீது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுங்கிறத நம்ம ஜோதிடத்தில் பார்க்குறோம். இதை நம்ம ஒரு டைம் டேபிளாக எடுக்கணும். இந்த டைம் டேபிள் உறுதி செய்யப்பட்டது. இந்த டைம் டேபிள் 2 கேட்டகரியாக நம்ம பிரிக்கிறோம் சார். ஒன்று வாக்கியன்னு பிரிச்சிருக்கோம், ஒன்று திருக்கணிதன்னு பிரிச்சிருக்கோம். வாக்கிய பஞ்சாங்கம் படி நான் முறையாக பயிற்சி பெற்று படிச்சுட்டு வந்திருக்கேன் சார். ஓகே, சூப்பர் சார். இப்போ நீங்கள் இந்த முன்னோர்கள் 1000 வருஷமாக எழுதி வச்ச ஒரு விஷயங்கள் சொன்னீங்க. ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது இந்த மூட நம்பிக்கைன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமும் இந்த ட்ராவலிங்கில் இருக்குது. நிறைய மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மூட நம்பிக்கையை நம்புகிறாங்க. ஒரு சில பேர் இதை விஞ்ஞானம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்க. இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? இதை எது சரி சார்? சார், இங்கே சரி தப்புங்கிற பாயிண்ட்டை நம்ம எடுக்க வேணாம். மூட நம்பிக்கைங்கிறது அவங்க பார்வையை பொறுத்து சார். இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஒருவேளை நல்ல கல்வி அறிவு உங்களுக்கு வழங்கப்பட்டிருந்தா நீங்கள் எதுக்குமே ஆதாரம் கேட்பீங்க. இப்போ நானும் அப்படி தான் கேட்டுட்டு வந்திருக்கேன். அப்போ ஆதாரபூர்வமாக உங்களுக்கு நிரூபணமானால் நீங்கள் என்ன பண்ணிடுவீங்கன்னா, ஓகே இதை அக்ரி பண்ணிக்கிறேன், இதை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவீங்க. ஒருவேளை அந்த கல்வி அறிவு பெறப்படாதவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இதை புரிய வைக்க முடியாது. அப்போ பிளாங்காக பெரியவங்க என்ன சொல்லுறாங்க, இதை செய், இந்த நேரத்தில் அதை பண்ணு. அப்போது கல்வி அறிவு பெற்றவங்க தர்க்கத்துக்காக மட்டுமே இது மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லி வச்சாங்க. ஆனால் இதே ப்ரூவ் பண்ணிட்டா நீங்கள் அந்த இதிலிருந்து வெளியே வந்துடுவீங்க இல்லையா? அப்போது ஆதாரமற்ற அல்லது ப்ரூவ் செய்யப்படாத, ப்ரூவ் செய்ய முடியாத எந்த விஷயத்துமே நீங்களோ நானும் ஏற்றுக்க தேவையில்லை சார். ஓகே சார், சூப்பர். ரொம்ப அழகாக சொன்னீங்க. இப்போ அந்த ஜோதிடம்னு வரும்போது கண்டிப்பாக அந்த காலநிலை மாற்றம், அப்புறம் அந்த கிரகங்கள், இதை வச்செல்லாம் நிறைய பேர் கணிப்பாங்க. இப்போது அந்த கிரகங்கள் மாற்றம் அப்படிங்கும்போது நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். என்னோட கொஸ்டின் இல்லை, மக்களோட கொஸ்டின், நிறைய பேர் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் என்னன்னா, அந்த கிரகங்கள் மாறுறதை வச்சு பிறக்கும்போது, குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த கிரகங்கள் மாற்றங்களை வச்சு அதை ராசி, லக்னம் இதெல்லாம் முடிவு பண்ணுறாங்க. இப்போது ஒரே நேரத்தில் ஒரு 20 குழந்தை பிறக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்களுக்கான அந்த ராசி பலன்கள் எப்படி மாறும், அதை எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுவாங்க சார்? இது நல்ல கேள்வி சார். ஒரே நேரத்தில் உலகத்தில் பல்லாயிரக்கணக்கான, பல லட்சக்கணக்கான உயிர்கள் தோற்றுவிக்கப்படுது சார். சார், இந்த டிசைன் உங்களுக்கு தெரியுமா? எத்தனை உயிர் இப்போ பிறக்க போகுது, எத்தனை உயிர் தன்னுடைய பிறப்பை நிப்பாட்டிட்டு வெளியே போக போகுதுங்கிறது நீங்களோ நானோ இங்கே கணிக்க முடியாது. இது எல்லாமே ரெஃப்ளெக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இட்ஸ் கைண்ட் ஆஃப் செயின். இந்த செயின்ஃபுல் ரியாக்ஷன்ஸ் என்ன ஆகுன்னா, எத்தனை உயிர்கள் படைக்கப்படுதோ, என்ன தேவைகள் இருக்கோ அதுக்கு தகுந்தபடி தானே உருவாக்கி கொள்கிற திறமை இந்த பிரபஞ்சத்துக்கு உண்டு. கரெக்டாக? இப்போது ஃபார் அன் எக்ஸாம்பிள், நான் மதுரை மாவட்டத்தை சேர்ந்துருக்கனால நம்ம மதுரை மாவட்ட ஜிஹெச்லேயே ஒரே நேரத்தில் ஒரு 10 குழந்தைகள் பிறக்கிறதா நம்ம எடுத்துக்குவோம் சார்.
அப்போ 10 குழந்தைகள் இம்மி மாறாம செகண்ட் மாறாம ஒரே நேரத்தில் பிறந்தா ஒரே லக்னம் வரும், ஒரே ராசி இருக்கும். ரைட்டா? ராசி இஸ் நத்திங் பட் சந்திரன் சார். இப்போ பூமி வந்து 2.25 நாள் நகரக்கூடிய சந்திரனுடைய நட்சத்திர சாரத்தில் அது இயக்கப்படுது சார். நத்திங் பட் அது இயக்கு விசைன்னு எடுத்துக்கணும். அப்போ நம்ம உடலை வச்சு தான் நம்ம சந்திரனை எடுக்கிறோம். சந்திரனை வந்து நம்ம உடல் காரகத்துவத்துக்கு கொண்டு போகிறதுனால ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரத்துடைய டாமினேஷனில் தான் இந்த பூமி இயக்கப்படுது. அன்னைக்கு நட்சத்திரங்கிறது பிறக்கப்படுற எல்லா உயிருக்கும் ஒன்று தான். ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது சார். நீங்கள் பிறக்கிறது மதுரையிலன்னு வச்சுக்குவோம் சார், இன்னொரு உயிர் திண்டுக்கல்ல பிறக்குதுன்னு வச்சுக்குவோம் சார், இன்னொரு உயிர் சென்னையில் பிறக்குதுன்னு வச்சுக்குவோம். அப்போ லாங் லாட் மாறுமா இல்லையா? எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் மாறுமா இல்லையா? அப்போ லாங் லாட் மாறும்போது உங்களுக்கு அந்த கிரகத்துடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து டைரெக்டாக எத்தனை பர்சன்டேஜ் எத்தனை டிகிரி தள்ளி இருக்கோ அதுக்கு தக்க பலன்கள் மாறும். இப்போ உங்கள் கேள்விக்கே வந்துடுறேன் சார். இப்போ அதே ஜிஹெச்சில் பிறக்கிற எல்லாருக்குமே ஒரே ஜாதகமான? ஆமாம் சார், நிச்சயமாக எல்லாருக்கும் ஒரே ஜாதகம். அப்போ எல்லாருக்குமே ஒரே பலனான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் சார், நிச்சயமாக ஒரே பலன். அப்போ ஏன் ஒரு குழந்தை கலெக்டர் ஆகுது, ஏன் ஒரு குழந்தை கஷ்டப்படுதுங்கிறது உங்கள் கொஸ்டின். கரெக்டாக கொஸ்டின் அதான் கேட்க போகிறேன். அதான் இப்போ நானே சொல்லிடுறேன். இப்போது எந்த குழந்தையுமே எந்த உயிருமே வந்து 5ஆம் பாவத்தை இயக்கி தான் பிறக்கும் சார். 5ஆம் பாவங்கிற ஜோதிடர் எதை எடுக்கணும் அப்படின்னா பூர்வ புண்ணியம் அப்படிங்கிறோம் சார். நீங்கள் சொல்கிற ஒரு பர்டிகுலர் குழந்தை ஒரு நல்ல தகப்பனுக்கும் தாய்க்கும், நல்ல வசதி படைத்த ஒரு தாய் தகப்பனுக்கு பிறகுற ஒரு குழந்தையும், வசதி கம்மியாக இருக்கிற ஒரு தாய் தகப்பனுக்கு பிறக்கிற குழந்தையும் உறுதியான முறையில் ஒரே பலனை தான் அனுபவிக்க போகுது. இந்த எக்ஸாம்பிளை நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஜிஹெச்சில் பிறக்கிற அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பிறக்கிற அந்த பர்டிகுலர் குழந்தை, அப்பா கலெக்டர், அம்மா வந்து இன்னொரு கவர்மெண்ட் அஃபீஷியல்னு வச்சுக்கோங்க. அந்த குழந்தையுடைய வளர்ப்பும் அந்த குழந்தைகளுடைய சலுகைகளும், ஃபார் அன் எக்ஸாம்பிள் சைக்கிள் கடை நடத்துகிற ஒருத்தரும் அவருடைய மனைவிக்கும் பிறந்த இன்னொரு குழந்தையும் அதே நேரத்தில் பிறந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க சார். இந்த 2 குழந்தைகளுமே விதிக்கப்பட்ட அந்த ஃபார்முலா படி ராஜாவாக வாழ வேண்டியவங்க சார். இவங்க வந்து வசதியாக வாழ வேண்டியவன்னு வந்துடுது. இப்போ கலெக்டருடைய பையன் என்ன செய்வான்? அவனுக்கு உண்டான வசதிகளும் வாய்ப்புகளும் என்ன இருக்கும்? ப்ரொவிஷன்ஸ் எப்படி இருக்கும்? சைக்கிள் கடை நடத்துறவருக்கு என்ன இருக்கும்? அப்போது சைக்கிள் கடை நடத்துகிறவருக்கு வந்து அவருடைய வசதிக்கு மீறி அவருடைய குழந்தைக்கு அவர் நிறைய செய்வார். அப்போ அந்த குழந்தை அந்த இடத்துல ராஜாவாக தான் இருக்கும். ப்ரொவிஷன்ஸ் தான், நீங்கள் தான் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்க. இப்படி வாழ்ந்தாதாங்கிற லைஃப் ஸ்டைலை நீங்கள் சொல்கிறீங்க. அந்த குழந்தை மகிழ்ச்சியாக வளர்றதே ராஜாவாக தான் வளருது. ஓகே சார். அப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, நம்ம அந்த மெட்டீரியலிஸ்டிக் டார்கெட்டை வச்சுட்டு, மெட்டீரியலிஸ்டிக் ஆப்ஜெக்ட்ஸை வச்சுட்டு இப்படி வாழ்ந்தால் தான் பெஸ்ட்டு வாழ்க்கை அப்படின்னு நம்ம நிர்ணயம் பண்ணிக்கிறோம். ஆனாலும் அந்த குழந்தை அந்தந்த வயசில் நிர்ணயிக்கப்பட்ட பலன்களை அச்சீவ் செஞ்சே தீரும். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஓகே, மாற்றவே முடியாது. அதை கலெக்டருடைய குழந்தை வந்து நல்ல வசதியாக ஒரு காரில் போய் இறங்கும். இந்த குழந்தை மாட்டு வண்டியில் போய் இறங்கும் பள்ளிக்கூடத்துக்கு. ஆனால் இந்த குழந்தைக்கு மாட்டு வண்டியே பெரிய கிஃப்ட் தான் சார். ஏன்னா அவங்க அப்பா வந்து செருப்பு போடாமல் நடந்து போனவர். அப்போ இந்த குழந்தைக்கு மாட்டு வண்டி கிடச்சிருக்கல. அப்போ அது ஈஸியாக பயணம் பண்ண வேண்டிய வரத்தை வாங்கிட்டு வந்திருக்கு. அப்படின்னா நீங்கள் ஹெலிகாப்டரில் பயணம் பண்ணாலும் பயணம் ஒன்று தான், நீங்கள் ஒரு நல்ல ஒரு லக்ஸரியான காரில் பண்ணாலும் ஒன்று தான், மாட்டு வண்டியில் பண்ணாலும் ஒன்று தான். அந்த குழந்தைக்கு மாட்டு வண்டியே ஹெலிகாப்டர் தான் சார். ஓகே சார். ஸோ இப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இதை 5ஆம் பாவத்தை எடுத்து புரிஞ்சுக்கலாம். அவங்க தாய் தகப்பனுக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கோ அங்கேருந்து தான் குழந்தை அறுவடை ஆரம்பிக்கும்.